வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். திராவிடத்தை பற்றி மேலும் அறிவோம். தமிழ்நாட்டில் அரசியல், கலை, இலக்கியம் ஆகிய 3 துறைகளிலும் சிகரத்தை தொட்டவர் கலைஞர் மு. கருணாநிதி. வயதில் பவழ விழாவையும் அரசியலில் பொன் விழாவையும் ஒரே சமயத்தில் கண்டவர். திருவாரூரில் இருந்து 15 மைலில் உள்ள திருக்குவளை என்ற கிராமத்தில் 1924 ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி பிறந்தார். பெற்றோர் முத்துவேல், அஞ்சுகம் அம்மையார். கருணாநிதிக்கு சண்முக சுந்தரம், பெரிய நாயகி என்று 2 சகோதரிகள். குடும்பத்திற்கு ஒரே ஆண் பிள்ளை கருணாநிதி. 1942 அண்ணா நடத்தி வந்த திராவிட நாடு ஏட்டின் 3வது இதழில் கருணாநிதி எழுதிய இளமை பலி என்ற எழுத்தோவியம் பிரசுரமாகியது. இக்கட்டுரை அண்ணாவை வெகுவாக கவர்ந்தது. ஒரு விழாவுக்காக திருவாரூர் வந்த அண்ணா, இந்த ஊரில் கருணாநிதி என்பவர் யார்? அழைத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். சில நிமிடங்களில் கருணாநிதி அவர் முன் போய் நின்றார். கருணாநிதி ஒரு பெரிய ஆளாக இருப்பார் என்று நினைத்திருந்த அண்ணா ஒரு சிறுவனை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். 1944 செப்டம்பர் 13ஆம் தேதி கலைஞருக்கு திருமணம் நடந்தது. மணமகள் பெயர் பத்மா. கருணாநிதியின் நாடகங்களில் ஒன்றை பார்த்து பாராட்டிய தந்தை பெரியார் அவர் நடத்தி வந்த குடியரசு வார இதழின் துணை ஆசிரியராக கருணாநிதியை நியமித்தார். பெரியாருடன் கூட்டங்களில் கலந்து கொண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். இந்த சமயத்தில் கோவை ஜூபிட்டர் நிறுவன தயாரித்த ராஜகுமாரி படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பும் கிடைத்தது. இந்த படத்தில்தான் எம்ஜிஆர் முதலாக கதாநாயகனாக நடித்தார். கருணாநிதிக்கு தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் வரத் தொடங்கின. மனைவி பத்மாவுடன் கோவையில் குடியேறி அபிமன்யு படத்திற்கு வசனம் எழுதினார். ஆனால் படத்தில் அவர் பெயர் விளம்பரப்படுத்தப்படவில்லை. திராவிட கழகத்தில் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் திரைப்பட வசனகர்த்தாவாகவும் கருணாநிதி வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மனைவி பத்மா கணவரையும் கைக்குழந்தையும் கலங்க வைத்துவிட்டு இயற்கை எய்தினார். மனைவியின் மரணம் கருணாநிதி வெகுவாக பாதித்தது. உறவினர்கள் அவரை தேற்றி குழந்தையாக இருக்கும் முத்துவை கவனித்துக் கொள்வதற்காகவாது மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினர். முடிவில் 1948 செப்டம்பர் 15ஆம் தேதி தயாளு அம்மையாரை கருணாநிதி மணந்து கொண்டார். திருமாகலம் என்ற ஊரைச் சேர்ந்த கோவிந்தசாமியின் மகள் தயாளு அம்மையார். 1949 ஜூலை 9ஆம் தேதி தனக்கு வாரிசுரிமை வேண்டும் என்பதற்காக மணியம்மையை பெரியார் மணந்ததால் திராவிட கழகம் பிளவுபட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அண்ணா தலைமையில் திமுக கழகம் உதயமாயிற்று. திமுக கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராய் விளங்கிய கருணாநிதி மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரி குமாரி படத்திற்கு வசனம் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு.
தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? 1953 ஜூலை மாதத்தில் திமுக கழகம் மும்முனை போராட்டம் நடத்தியது. டால்மியாபுரத்தின் பெயரை கள்ளக்குடி என்று மாற்றக் கோரி நடந்த போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் கலைஞர். அவரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 1954 வெளியான மனோகரா படத்தில் இடம்பெற்ற கலைஞரின் வசனங்கள் அவர் புகழை இமயத்துக்கு கொண்டு சென்றன. அடுத்து இவர் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக எப்படி உருவானார், எவ்வாறு முதல்வரானார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை. அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டமென்று நிமித்திகன் கூறிய ஆரூடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல், செந்தமிழ் வித்தகர், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும், மதுரையின் மாண்பும், வஞ்சியின் வீரமும், பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தமிழ்த்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும், கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளை இடுகிறார்கள். நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும், இமயம் சென்று கண்ணகிக்கு சிலைவடிக்க கல்குணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள்.